வணக்கம். என் குருநாதர் எழுத்து சித்தர் பாலகுமாரசார் அவர்களை மனதார வணங்கிவிட்டு உங்களுடன் பேச தொடங்குகிறேன். தமிழ் சினிமாவில் இப்போ வைரலாகிட்டு இருக்கிற விஷயம் பாரதி கண்ணன் சம்பந்தப்பட்ட ஒரு வீடியோ தான். என்னுடைய இனிய சகோதரர் சித்ரா லக்ஷ்மணன் அண்ணா அவர்கள் சாய் சித்ராவில் பாரதி கண்ணன் நடிகர் இயக்குனர் அவரை ஒரு இன்டர்வியூ எடுத்திருந்தார். மனம் விட்டு பேட்டியை வாங்கக்கூடியவர் தான் சித்ரா லக்ஷ்மணன் சார். அதே போல் சித்ரா லக்ஷ்மணன் சார்ட்டையும் சரி, சித்ரா லக்ஷ்மணன் சார் என்னையும் சொல்லியிருக்காரு, ராம்ஜி நீங்கள் கேட்டிங்கனாக்கா அப்படியே கொட்டிடுறாங்க உங்கள்கிட்ட அப்படின்னு சொல்லுவார். நான் ரீவைண்ட் வித் ராம்ஜினி ஹிந்துவில் பண்ணும்போது அப்படி தான் மனசை விட்டு மனம் திறந்து எல்லாத்தையுமே பேசிடுவாங்க. நடிகராகவும் இயக்குனராகவும் இருக்கிற அருவா வேலு மாதிரியான படங்களை எல்லாம் இயக்கிய, கண்ணாத்தாள் மாதிரியான படங்களை எல்லாம் இயக்கிய நடிகர் இயக்குனர் திரு பாரதி கண்ணன் சாரை ஒரு பேட்டி எடுத்தாங்க. அந்த பேட்டியில் அவர் சகஜமாக எல்லா விஷயங்களையும் சொல்லிகிட்டே வர்றாரு. அப்படி சொல்லிகிட்டே வந்த சமயத்தில் நடிகர் நவரச நாயகன் கார்த்திக், முத்துராமனோட பையன், பாரதி ராஜாவுடைய அறிமுகம், அலைகள் ஓய்வுதலை படம் தான் கார்த்திக் அவர்களுக்கு முதல் படம். எத்தனையோ நல்ல படங்களை கொடுத்தவர், நல்ல படங்களில் நடித்தவர், நல்ல கதாபாத்திரமாகவே வாழ்ந்தவர் தான் நடிகர் கார்த்திக். அவருடைய நடிப்பை பற்றி யாராலையும் குறை சொல்ல முடியாது. ஆனால் அவர் அங்கே சொன்ன சில விஷயங்கள் சில பேரை எரிச்சல் அடைய வச்சிருக்கு, வருத்தம் அடைய வச்சிருக்கு. சினிமாவில் கார்த்திக் அவர்களுடைய கேரக்டர் எப்படி அப்படிங்கிறத பற்றி அவர் அனலைஸ் பண்ணி சொன்னார். கார்த்திக்கிட்ட ஒரு அட்வான்ஸ் கொடுத்துட்டோன்னா அந்த பணம் திரும்ப வராது அப்படிங்கிற விஷயத்த அதில் சொல்லியிருந்தார். கதையை வாங்குற வரைக்கும் கதையை சொல்லி முடிச்சுட்டு அட்வான்ஸ் வாங்குற வரைக்கும் ஒரு விதமான கார்த்திக்கும், அட்வான்ஸ் பணத்தை வாங்கிட்ட பிற்பாடு இது கதையை கொஞ்சம் மாற்ற வேண்டியிருக்கு, நீங்கள் ஊட்டிக்கு வாங்கலை அங்கே பார்த்துக்குவோம் அப்படின்னு சொல்லி அங்கே கூட்டிகிட்டு போனதாகவும், அங்கே போயிட்டு திரும்ப ஒரு 5 லட்சம் கேட்டதாகவும், 10 லட்சம் ரூபாய் கொடுத்த விஷயத்த கார்த்திக் பேசுவது போலவே மிமிக்ரி செய்து பாரதி கண்ணன் சார் பேசியிருந்தார். என்னெல்லாம் செய்வார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தயாரிப்பாளருக்கு இப்போ கார்த்திகை பற்றி தெரிஞ்சு, ஐயா நீ அவர்கிட்ட இப்போ கொடுத்த 5 லட்சத்தை கையோட வாங்கிட்டு வந்துரு அப்படின்னு சொல்ல, ஏற்கனவே ஒரு 5 லட்ச ரூபா கொடுத்து அட்வான்ஸ் கொடுத்தோம், இப்போ இந்த 5 லட்ச ரூபாயை இப்போ கொடுத்துருக்கோம், இதையாவது வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்ல, பாரதி கண்ணன் சார் சார் இந்த 5 லட்ச ரூபாயை வாங்கிட்டு வர சொல்கிறார் சார் ப்ரொடியூசரு, அப்போ படம் பண்ண வேணாம், வேறு யாரையாவது வச்சு பண்ணிக்கலாம்னு சொல்கிறார் சார். உங்களுக்கு தெரியாதா கார்த்திகிட்ட பணம் கொடுத்தா அட்வான்ஸ் கொடுத்தா திரும்ப வராதுன்னு உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு நக்கலாகவும் பேசியிருக்காரு கார்த்திக். அதையும் அவர் அதில் குறிப்பிடுறார். இதுக்கப்புறம் இந்த விஷயம் அப்படின்னு போக, அவருக்கு அந்த பஞ்சாயத்து அப்போ நடிகர் சங்க தலைவராக இருந்த கேப்டன் விஜயகாந்த் சார்ட்ட போகுது. விஜயகாந்த் சாரும் கார்த்திக்கும் நல்ல நண்பர்கள் தான், விஜின்னு அவர் கூப்பிடுற அளவுக்கு நல்ல நண்பர்கள் தான். கார்த்திகை கூப்பிட்டு பஞ்சாயத்துக்கு கூப்பிட்டாக்கா எல்லாரும் உட்காந்துட்டாங்க. இது மாதிரி 7-8 பேர் உட்காந்துருக்காங்க. அப்போ கார்த்திக் வருவார்னு சொல்லி வெயிட் பண்ண, கார்த்திக் வர்றாரு. என்னையா இது மாதிரி பண்ணுற, இத்தனை பேருக்கு அட்வான்ஸ் வாங்கிட்டு இது மாதிரி பண்ணுறியா, அட்வான்ஸை திருப்பி கொடுங்க. இல்லையே நான் நடிக்கிறேன்னு தானே சொன்னேன், நான் ஏன் எல்லாம் அப்படி இப்படின்னு கேட்க, இல்லை உங்களை வச்சு நாங்கள் படமே பண்ணலைங்க, வேணாங்க அப்படி இப்படிலாம் சொல்ல. அப்புறம் விஜயகாந்த் கூப்பிட்டு போய் இது மாதிரிலாம் பண்ணாதையா, அவங்க பணத்தை திருப்பி கொடு அப்படின்னு உடனே டக்குன்னு கார்த்திக் என்ன பண்ணியிருக்காரு, ஒரு பேப்பர் எடுத்து டிசம்பர் 1ஆம் தேதியிலேருந்து பிப்ரவரி 5ஆம் தேதி வரை இந்தாங்க, பிப்ரவரி 10ஆம் தேதியிலேருந்து ஏப்ரல் 5ஆம் தேதி வரை இந்தாங்க அப்படின்னு ஒவ்வொருத்தையும் ஒரு சின்ன பேப்பரில் தேதியை எழுதி கொடுத்துருக்காரு. எல்லோரும் என்னங்க, கால் ஷீட் உங்களுக்கு எல்லாருக்குமே டேட்டு கொடுத்துட்டேன், நீங்கள் எங்கே வச்சு படத்தை பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. நாங்கள் உங்களை வச்சு படமே பண்ண தயாராக இல்லைங்கிறேன், நீ என்ன இப்படிலாம் பேண்டிகிட்டு இருக்கிறேன், பணத்தை கூடியா அப்படின்னாக்கா, பணத்தெல்லாம் நான் செலவு பண்ணிட்டேன்னு என்னால் தர முடியாது, நான் உங்களுக்கு தேதி கொடுத்துட்டேன், அந்த தேதியில் என்னை வச்சு நீங்கள் படம் பண்ணுறதா தாராளமாக பண்ணிக்கலாம், வர விஜய் வர அப்படின்னாக்கா எத்தனையோ பஞ்சாயத்தை ரொம்ப ஈஸியாக நம்ம மிரட்டி சமாளிச்சிடுவோம், நம்ம நின்னாலே எல்லோரும் பயந்துருவாங்க. கார்த்திக் என்ன இப்படி இருக்காருன்னு விஜயகாந்தே மிரண்டு போய் என்ன செய்ய சொல்கிறீங்க இவரை போய் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டதாக அந்த பேட்டியில் பாரதி கண்ணன் சார் சொல்லியிருந்தார். ரோஜா கம்பைன்ஸ் காஜா மொய்தீன் சார் உட்பட ரொம்ப இதில் ஏமாந்தவங்கெல்லாம் உண்டுன்னு ஒரு பட்டியல் சொல்கிறாரு. இப்போ என்ன பிரச்சனைனாக்கா, பாரதி கண்ணனுக்கு கொலை மிரட்டல் வர அளவுக்கு பிரச்சனை. அவங்க யார் என்ன அப்படிங்கிறத பற்றி சொன்னோம்னாக்கா, சினிமாவில் இருக்கிற பிரபு சார், சிவாஜி கணேசனுடைய மைந்தர் இளைய திலகம் அவர்களாக இருக்கட்டும், நடிகர் ராதாரவி அவர்களாக இருக்கட்டும், எல்லாருமே ஃபோன் பண்ணி பாரதி கண்ணன் சார்கிட்ட கேட்டிருக்காங்க, என்னையா இதெல்லாம் ஏன் பொது வெளியில் பேசுகிற அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் சில பேர் பாரதி கண்ணன் சார் சொல்கிறாரு,
அவங்கெல்லாம் நெஞ்சில் வந்து கார்த்திக்கோட உருவத்தை பச்சை குத்தி இருக்கிறவங்கன்ட்டு. இந்த ஜாதிக்காரன் அந்த ஜாதிக்காரன்றவங்க தான் இது மாதிரிலாம் பச்சை குத்திட்டு இருப்பாங்க இல்லையா? கார்த்திகனுடைய படத்தை, அதாவது முத்துராமனுடைய மகன் கார்த்திக் அவர்களுடைய உருவத்தை பச்சை குத்தி வைத்து கொண்டு இருப்பவர் கொலை மிரட்டல் போல விடுத்து அப்படி மிரட்டியிருக்காரு, பேசியிருக்காரு அப்படின்றாங்க. வலைதளங்கள்லையும் பார்த்தாக்கா அவருக்கு கண்டனம் தெரிவித்து சில குறிப்பிட்ட பிரிவை சேர்ந்தவங்க வந்து பாரதி கண்ணனுக்கு மிரட்டல் விடுக்கிறாங்க. இது எந்த விதத்தில் நியாயம் அப்படின்னு தெரியல. ஒருத்தர் தப்பு செஞ்சுருக்காரு, ஒருத்தர் பணத்தை வாங்கிட்டு கால்ஷீட் தராமல் இருந்திருக்காரு, பணத்தை அட்வான்ஸையும் திருப்பி தராமல் இருக்காருங்கிற ஒரு விஷயத்த சொல்கிறதுல என்ன தப்பு இருக்குது? எங்கள் கார்த்திக் எப்படிப்பட்டவர் தெரியுமா? கரெக்டாக 8 மணிக்கு ஷூட்டிங்னா 8 மணிக்கு வந்துடுவார் தெரியுமா? 6 மணிக்கு ஷூட்டிங் முடிஞ்சாலும் கூட 9 மணி வரைக்கும் எத்தனையோ தடவை படங்களுக்கு உட்கார்ந்து நின்று வேலை பார்த்து கொடுத்துருக்காரு தெரியுமா? ஏன் சம்பளமே வாங்காமல் வேலை பார்த்துருக்காரு தெரியுமா? அட்வான்ஸே வாங்காமல் வேலை பார்த்துருக்காரு தெரியுமா? கால் ஷீட்லாம் சொதப்புனதே கிடையாது தெரியுமா? இப்படி ஏதாவது கார்த்திகை பற்றி சினிமாவில் இருந்து இவர் இது மாதிரி அட்வான்ஸை திருப்பி தராமல் ஏமாத்திட்டாரு அப்படின்னு சொன்னாக்க எல்லாரும் கேட்கறதுலையோ அல்லது கொந்தளிக்கிறதுலையோ ஒரு நியாயம் இருக்குது, ஒரு தர்மம் இருக்குது, ஒரு புடலங்கா இருக்குது, ஒரு புண்ணாக்கு இருக்குது. ஆனால் கார்த்திகை வைத்து படம் எடுத்த எல்லாருமே சொல்கிறது இப்படித்தான். கார்த்திகை வந்து வச்சு படம் எடுக்கிறதுங்கிறது பெரிய பிரம்ம பிரயத்தனப்படணும் அப்படின்னு சொல்கிறது தான். கார்த்திகை வைத்து படத்தை கால்ஷீட் சொதப்பல் இல்லாமல் படம் எடுக்கிற வித்தையே வந்து அது ஒரு தனி கலை அப்படின்னு சொன்னவங்களாம் எத்தனையோ பேர் இருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது கார்த்திகை வந்து குறை சொல்லிட்டீங்க குறை இருக்கு சொல்கிறாங்க. அதை வந்து பொதுவெளியில் ஏன் சொன்னாங்கன்னாக்கா, பொதுவெளியில் இப்போ சொன்னதுனால தான் கார்த்திகனுடைய ஒரு உண்மையான முகம் நமக்கு தெரிய வருது. யோசிச்சு பாருங்க. ஒரு சமீபத்தில் ஒரு பெரிய சமையல் கலைஞருடைய விஷயத்தை வந்து ஒருத்தவங்க பொதுவெளியில் வந்து சொல்கிறாங்க. ஓ இப்படிலாம் இருக்குதா அப்படின்னு நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியதாக இருக்குது. சமீபத்தில் ஒரு அரசியலுக்கு வந்த ஒருத்தரை பற்றி சில விஷயங்கள் சொல்லும்போது ஓ இப்படிலாம் இருக்கான்னு நம்ம புரிஞ்சிக்க வேண்டியதாக இருக்குது. அப்படி இருக்கும்போது இது என்ன, சந்திரலேகா ஐஏஎஸ் அப்படிங்கிறவங்க ஆசிட் வீச்சு சம்பவம் நம்மளால் 35 வருடங்கள் மறக்கவே முடியாத ஒரு விஷயம். இத்தனை வருடங்களாக என் மேலே ஆசிட் வீசினது ஜெயலலிதா அப்படின்னு சொல்லாதவங்க, கோர்ட்டில் கூட சொல்லாதவங்க, சமீபத்தில் ஒரு பேட்டியில் அதை துணிஞ்சு சொல்லிடுறாங்க, ஜெயலலிதா தான் அது மாதிரி செஞ்சது அப்படின்ட்டு. அப்போ ஒரு உண்மையை வெளியில் சொல்கிறதுல என்ன தவறு இருக்குது? அதில் என் மேலே ஆசிட் வீசினது ஜெயலலிதா தான் அப்படின்னு சந்திரலேகா சொன்னது எப்படி உண்மையோ அதுபோல் கால்ஷீட் சொதப்புறதுங்கிறதும் உண்மைதான். கார்த்திக் அவர்கள்ட்ட அட்வான்ஸ் போயிடுச்சுனாக்கா திரும்ப வராதுங்கிறதும் உண்மைதாங்கிறது சினிமா இண்டஸ்ட்ரியில் எல்லாருக்குமே தெரிந்த விஷயம். இதை பற்றி குறை சொல்கிறதுக்கோ இதுக்காக சொல்லிட்டாருங்கிறதுக்காக பாரதி கண்ணன் அவர்களுக்கு மிரட்டல் விடுக்கிறதுலையோ வந்து எந்த அர்த்தமுமே கிடையாது, எந்த நியாயமுமே கிடையாது. இன்னொன்று, சினிமாக்காரர்கள் வந்து இப்போ அந்த நடிகர் சங்கம்லாம் என்ன செய்யுதுன்னு தெரில. நடிகர் சங்கம், தயாரிப்பாளர் சங்கம், இயக்குனர் சங்கம், இவங்கெல்லாம் வந்து இந்த மாதிரியான விஷயங்களுக்கு வந்து எப்படி மிரட்டலாம் அப்படின்னு கேட்கணும். அதெல்லாம் விட்டுட்டு அமைதியாக இருக்காங்க. கமல் சார் ஒரு படம், ரஜினி சார் ஒரு சேர்ந்து கமல் தயாரிக்க ரஜினி நடிக்கிறாரு அப்படிங்கிறது இண்டஸ்ட்ரியில் எவ்வளோ பெரிய விஷயம். இதற்கு என்ன இவங்க வந்து நடிகர் சங்கமோ தயாரிப்பாளர் சங்கமோ என்ன அவங்களுக்கெல்லாம் ஒரு பலம் சேர்க்கிறாங்க, என்ன ஆறுதல் சொல்கிறாங்க? இது மாதிரி பல விஷயங்கள். இன்றைக்கி விஜயகாந்த் இருந்திருந்தா, விஜய் அவர்கள் இன்றைக்கி கட்சி ஆரம்பித்து அரசாங்கத்தை பற்றி இப்படி பேசிகிட்டு இருக்கிறார். இதே ஜெயலலிதா இருந்து ஜெயலலிதாவுடைய ஆட்சி இருந்திருந்தா அப்படின்னு கேட்காதவங்களே கிடையாது இல்லையா? அப்போ இது மாதிரிலாம் பேசியிருக்க முடியுமா? இந்நேரம் அரெஸ்ட் பண்ணி உள்ளே போட்டுருப்பாங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க இல்லையா? அதுபோல் இன்றைக்கி கேப்டன் விஜயகாந்த் நடிகர் சங்க தலைவராக இருந்திருந்தாக்க இந்நேரம் கார்த்திக்கு என்ன நிலைமை ஏற்பட்டிருக்கும், இப்படி மிரட்டுறவங்களுக்கு என்ன நிலைமை ஏற்பட்டிருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும். பாரதி கண்ணன்கிறவரை போல் எத்தனையோ பேர் மனம் விட்டு பேசினாதான் நிறைய விஷயங்கள் தெரிய வரும். 5 நிமிஷத்தில் ஒரு படத்துக்கான 6 டியூனை போட்டு கொடுத்தாங்கன்னு சொல்லி பிரதாப் போத்தன் சார்லேருந்து, சிவச்சந்திரன் டைரக்டர் நடிகர் சிவச்சந்திரன் சார்லேருந்து, பி வாசு சார்லேருந்து எத்தனையோ பேர் இளையராஜாவை பற்றி சொல்கிறாங்க. எனக்கிட்ட சம்பளமே வேணான்னு சொல்லிட்டாருங்கன்னு சந்தான பாரதியும் பி வாசுவும் சொல்கிறாங்க. பன்னீர் புஷ்பங்கள் படத்துக்கு இளையராஜா சார் ஃப்ரீ அப்படின்னு சொல்லிட்டாரு. பிரதாப் போத்தன் மீண்டும் ஒரு காதல் கதை பண்ணும்போது சம்பளமே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்கிறாங்க. பைரவி படம் ரஜினியை வைத்து கலைஞானம் பைரவி படம் பண்ணும்போது அந்த கடைசி 2 நாளுக்கு ரீரிகார்டிங்கான செலவை வந்து
ஏற்றுக்கிட்டாரு, இளையராஜாவே ஏற்றுக்கிட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் கதாசிரியர் அன்னக்கிளி ஆர் செல்வராஜ் அவர்கள் வந்து படம் எத்தனையோ படம் பண்ணியிருக்கேன், ஆனால் எந்த படத்துக்கும் ராஜா சம்பளம் கேட்டதே இல்லை, அவனும் கேட்க மாட்டான், நானும் தரமாட்டேன். அங்கே பிரசாத் ஸ்டுடியோவுக்கு பக்கத்தில் ஒரு இட்லி கடை இருக்கும், திருநெல்வேலி இட்லி கடை. அந்த கடையிலேருந்து 2 இட்லியும் ஒரு வடையும் தான் அவனுக்கு சம்பளமாக தந்திருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் இது மாதிரி சொன்னா தானே நமக்கெல்லாம் தெரியும். அப்போ தானே அந்த மனிதரை பற்றி நமக்கு தெரியும் இல்லையா? பாரதி கண்ணன் மாதிரியானவர்கள் மனம் விட்டு பேசுறது போல் இன்னும் நிறையா பேர் மனம் விட்டு பேசினா தானே நிறைய விஷயங்கள் இன்றைக்கி இருக்கிற நடிகர்கள்லாம் புதுசாக வந்திருக்கிறவங்களுக்கெல்லாம் இதெல்லாம் தெரிஞ்சு இதெல்லாம் சரி செஞ்சுக்கணும், இதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு தெரிய வரும். பாரதி கண்ணன் மீது யாரும் மிரட்டுவதற்கு இங்கே ஆளே கிடையாது. பாரதி கண்ணன்கள் இருப்பார்கள், பாரதி கண்ணன்கள் மனம் விட்டு பேசுவார்கள், பாரதி கண்ணன்களுக்கு ஆதரவு கொடுக்க இது மாதிரி என்னை போல் நிறையா பேர் பேசிக்கிட்டு தான் இருப்பாங்க. கார்த்திக் சார், உங்கள் நடிப்பு ரொம்ப பிடிக்கும் சார். கோகுலத்தில் சீதை மாதிரி, பொன்னுமணி மாதிரி, கிழக்கு வாசல் மாதிரி எத்தனையோ படங்கள் பண்ணியிருக்கீங்க கார்த்திக் சார். மிகச்சிறந்த நடிகர் நீங்கள். அதுக்காக உங்களை பற்றி பாரதி கண்ணன் சார் சொன்னால் உங்கள் நடிப்புக்காக நாங்கள் எல்லாத்தையுமே மறந்துடுவோம். விஜய் சாருடைய நடிப்பும் தான் எங்களுக்கு பிடிக்கும். அதுக்காக வணக்கம்.